எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், தி புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3, 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் உள்ள வேத வார்த்தைகளை நான் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொன்னதான ஒரு காரியம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. நமக்கென்று ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இல்லை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த லக்கை விட்டு மாறி போகும்படியாய் சத்துருவானவன் பல வழிகளிலும் பலவிதமான தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். லக்கு என்ன? ஆண்டவர் சொல்லியிருக்கார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். லக்கு என்பது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் ஆகிய பரலோகம் தான் என்பது நமக்கு லக்கு. ஆகையால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த லக்கை நோக்கி ஓடும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் லக்கை நோக்கி ஓடும்போது வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல், இன்னும் பின்னான காரியங்களை நோக்கி போகாமல் முன்னானவைகளையே நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஒரு ஓட்ட போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓட்டம் போட்டி, ஒரு 300 மீட்டர் ஓட்டம், இல்லை ஒரு 500 மீட்டர் ஓட்டம், இல்லை 100 மீட்டர் ஓட்டம்னு சொன்னால், இப்போ 100 மீட்டர் ஓட்டம் ஓடுறதான அந்த ஓட்ட வீரனுக்கு ஆர் வீராங்கனைக்கு நிச்சயமாய் தெரியும், நான் 100 மீட்டரை நான் எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து செல்கிறேனோ நான் வெற்றியை பெற்றுக்கொள்வேன். அதனால அவங்களுடைய லெக்கு எதுவாக இருக்கும்னு சொன்னால், பின்னாடி இருக்கிற யாரும், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் இருக்கிற யாரும், தனக்கு கோச்சிங் கொடுத்த யாரும் லெக்கு அல்ல. லெக்கு முழுவதும் அந்த 100 மீட்டரை தான் தாண்டி செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதே போல இந்த உலகத்திலே கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பின்னான காரியத்தில் நமக்கு பலவிதமான காரியங்களை தாண்டி வந்திருப்போம், பல போராட்டங்களை தாண்டி வந்திருப்போம், பல சூழ்நிலைகளை தாண்டி வந்திருப்போம், பல நன்மைகளை தாண்டி வந்திருப்போம். அவை எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நமக்கென்று ஒரு லக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த லக்கை தொடரும்படியாய் நாம் ஓடுவோமே என்றால் நிச்சயமாய் அந்த லக்கிலே தொடர்ந்து ஓடி பிடிக்க கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் பிரைஸ் தி லார்ட், வேதத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் மரணம்
தேவனுடைய பார்வையில் அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அநேக தேவ ஊழியர்கள், அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள் மரித்து அவர்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்களுக்குள்ளே இருக்கிறோம் என்கிறதான எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையில ஓட வேண்டும். அதை குறித்து இந்த நாளிலே பிசாசானவன் தந்திரமாய் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போவதற்கு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்கிற காலகட்டங்களிலே நாம் எப்படி எதில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இலக்கை நோக்கி தொடரும் போது எந்தெந்த காரியத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம லெக்கில் ஓடும்போது, ஆண்டவருக்குள்ள ஓடும்போது எதுல உறுதியா இருக்கணும்? இப்ப ஓடுற ஓட்ட வீரனுக்கோ வீராங்கனைக்கோ ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். ஒரு நம்பிக்கையோட ஓடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நான் பரிசை பெற்றுக்கொள்வேன் தானே நம்பிக்கையோட ஓடுவாங்க. அதே போல பிரைஸ் தி லார்ட், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே லெக்கை நோக்கி ஓடுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எதிலே உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். The book of 1 Peter. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். 8 and 9 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. எதில் உறுதியா இருக்கணும்? விசுவாசத்தில் ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ள ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேனா, இல்ல விசுவாசத்தில் பேலன்சிங்கான ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேனா? பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கிறோம், மட்டும் இல்லாம பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறோம். பாருங்க, ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தின் உறுதி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதான் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, நம்முடைய லெக்கை தொடர விடாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய் பிசாசு பல தந்திரமான காரியங்களை செய்வான். பிசாசு பல தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். சில நண்பர்கள் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய் சில தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். சில உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படி அவன் தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். அதனால சொல்றாரு, அந்நிய நுகத்திலே நீ அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கொலைத்து நம்முடைய விசுவாசத்தின் உறுதித்தன்மையை மாற்றி போடும்படியாய் பிசாசு பல தந்திரமான காரியங்களை கொண்டு வரும்போது, அதனாலதான் இந்த இடத்துல பேதுரு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்வது மாத்திரம் இல்ல, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் உறுதி என்பது மிக முக்கியம். பாருங்க, விசுவாசத்தின் உறுதி என்பது மிக முக்கியம். நம்ம சில சூழ்நிலையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நம்ம முன்னேறி போகும்போது சில போராட்டம் வரும். இயேசு சொன்னாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் என்ன பண்ணுங்க, நீங்க திடன் கொள்ளுங்கள். அப்பொழுது உபத்திரம் வரும்போது நாம் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறோமா, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறோமா? யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வந்துச்சு. உபத்திரவத்தின் மத்தியில் அவர் சொல்றாரு, நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நான் கடந்து சொல்லுவேன். கர்த்தர் தந்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, விசுவாசத்தில் அவர் உறுதியாயிருந்தார், அழைத்த அழைப்பில் அவர் உறுதியாயிருந்தார், தெரிந்து கொண்ட நோக்கத்தில் அவர் உறுதியாயிருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ ஜீவியம் செய்யும் போது, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் போது விசுவாசத்தை விட்டு வழி மாற்றி விடும்படியாய், விசுவாசத்தை விட்டு குலைத்து விடும்படியாய் பிசாசு யாரை கொண்டாகலும் கிரியை செய்வான். ஒருவேளை மனுஷங்களை கொண்டு கிரியை செய்வான், ஒருவேளை நமக்கு தெரிந்த நண்பர்களை கொண்டு கிரியை செய்வான், ஒருவேளை கணவனை கொண்டு கிரியை செய்வான், ஒருவேளை மனைவியை கொண்டு கிரியை செய்வான், ஒருவேளை நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை கொண்டு கிரியை செய்வான், கூட ஒர்க் பண்றவங்களை கொண்டு கிரியை செய்வான். யாரு எப்படிப்பட்ட போராட்டமான காரியங்களை நம்முடைய விசுவாசத்தின் உறுதியின் தன்மைக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் சரி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓடுகிற ஓட்டத்தில் வெற்றியோடு ஓட வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு ஓடுவோம் என்றால் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். அல்லேலூயா. ஏன் பிரதர் நீங்க ஜெபம் பண்றது இல்லைன்னு சொன்னா, பாஸ்டர் இவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, பாஸ்டர் இவங்க எனக்கு விரோதமா சொல்லிட்டாங்க, அதனால நான் என்ன பண்றதில்லை, ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பாட்டு பாட மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், தொடர்ந்து பைபிள் வாசிக்க மாட்டேன், இல்லை நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். பாருங்க, ஒரு நபரை குறிப்பிட்டு ஒரு நபரை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி நாம் கொஞ்சம் பின்வாங்கி போகிறோம் என்று சொன்னால் நாம் விசுவாசத்தின் உறுதியின் தன்மையில் நாம் இல்லை. நம்மை அழைத்த ஆண்டவருக்கு முன்பாய் நாம் உண்மையாய் இல்லை, நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு முன்பாய் நாம் பரிசுத்தமாய் இல்லை. அப்படியானால் பிரைஸ் தி லார்ட், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி யார் உண்மையாய் நிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அழகா சொல்லுவார். வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. The book of 2 Timothy chapter 4 verse 7 and 8 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை என்ன பண்ணே? போராட்டத்துக்கு என்ன பேர் போடுறாரு? நம்ம போராட்டம் என்ன பண்ணுவோம்? உடைஞ்சு போயிடுவோம். ஒரு போராட்டம் வந்தாலே உடைஞ்சு போயிடும். சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன். என் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? நல்ல போராட்டம் வந்துச்சு. வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். பாருங்க, சோதனை வருதுன்னா, ஒரு நல்ல போராட்டம் வருதுன்னா அதை போராடி ஜெயித்து விசுவாசத்தில் நிற்க வேண்டிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டத்தின் பாதையிலே நாம் இருந்து கொண்டு நம்முடைய இருதயம் ஒருவேளை துவண்டு போன நிலைமையிலே, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறதான சூழ்நிலையிலே சில காரியங்கள் நமக்குள்ளே ஏவப்படுமே என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதான வார்த்தை நமக்கு மிக முக்கியமான வார்த்தை. அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். வாசிங்க. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில முடிவு, மரிக்க போறாரு. இதோ பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போகிறேன். தன்னுடைய மரணத்திற்கு நேராய் போகும்போது அவர் அழகா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணினா? போராடினேன். இது சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். இந்த உலகம் கொஞ்சம் நாள் தான் நமக்காயிருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு ஆஸ்தி உள்ளவளாய், எவ்வளவு அந்தஸ்து உள்ளவளாய், எவ்வளவு வசதி உள்ளவளாய், எவ்வளவு பெயர் உள்ளவளாய், எவ்வளவு புகழ் உள்ளவளாய், எவ்வளவு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் மரணம் என்கிற நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது எல்லாத்தையும் விட்டு தான் போனோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு தான் போனோம். நமக்குன்னு சொல்லி எதையுமே ஈவன் ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. பாருங்க, ஈவன் ஒரு சின்ன ஒரு பவுன் நகையை கூட எடுத்துட்டு போக முடியாது. ஒரு 100 ரூபாவை எடுத்துட்டு போக முடியாது. பாருங்க, இதனால்தான் யோபு சொல்றாரு, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போவேன், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
அப்போ மரணம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில முடிவு உண்டாகும் போது அந்த நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது, நாம் உறுதியா இருக்கும் போது, பிசாசானவன் தந்திரமாய் நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாய், விசுவாசத்தை அழிக்கும்படியாய் யாரை கொண்டு தந்திரமான சூழ்ச்சிகளை செய்தாலும் நாம் அதை ஒரு காலம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கே முன்னுரிமை கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இப்ப பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், வாசிங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை என்ன பண்ணேன்? நான் உறுதியாய் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன். பவுலுக்கு போராட்டம் வந்துச்சா வரலையா? பவுலுக்கு வந்த போராட்டம் சாதாரணமானது இல்லை. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை வாசிங்க, தொடர்ந்துள்ள நிருபங்களை வாசிங்க. அவருக்கு வந்த போராட்டத்துக்கு அளவே இல்லை, அவருக்கு வந்த பிரச்சனைக்கு அளவே இல்லை. பாருங்க, எந்த வழிகளில் எல்லாம் போராட்டம் வர முடியுமோ அந்த போராட்டம் எல்லாம் பவுலுக்கு வந்துச்சு. பாருங்க, மனுஷர்களால் போராட்டம் வந்தது, மிருகங்களால் போராட்டம் வந்தது, பல வழிகளிலும் அவருடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது. விசுவாசத்தை விட்டு அவர் மாறவே இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பல வழிகளிலும் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய் பலவிதமான போராட்டங்கள் நமக்கு வரும்போது நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து நம்முடைய இலக்கை நோக்கி ஓட வேண்டிய ஓட்டத்திலே கவனமாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற, விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற சில போராட்டம் வரும். பாருங்க, விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற சில போராட்டம் வரும். பாருங்க, அது சங்கீதக்காரன் 1 சங்கீதத்தில் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை பண்ண மாட்டேன், நட மாட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நமக்கு ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ ஏப்பா இந்த கஷ்டத்தில் இருக்கிற, ஏன் இவ்வளவு போராட்டத்துக்குள்ள இருக்கிற, நீயும் ஆண்டவர்னு சொல்றியே, உன் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய் அவர்கள் சில தவறான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலோ, ரெண்டாவது பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ, பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில், இவங்களால என்னுடைய விசுவாச வாழ்க்கை கெட்டு போகுது, இவங்களால என்னுடைய பரிசுத்த ஜீவிதம் கெட்டு போகுது, இவங்களால என் ஆவிக்குரிய வாழ்வு கெட்டு போகுது, இவங்களால என்னுடைய பரிசுத்தமாய் ஜீவிக்க வாழ முடியாம நான் காணப்படுறேன்னு சொல்லி யாரை நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்திருந்தாலும் சரி, அவர்களை விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓடும்படியாய் நாம் அர்ப்பணிப்போம் என்றால் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். மட்டுமல்லாமல் தொடர்ந்து நமக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டத்திலே வெற்றியோடு ஓடும்படி, லக்கை நோக்கி தொடரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட், பிசாசானவன் தந்திரமாய் நம்முடைய விசுவாச ஜீவிதத்தை, விசுவாசத்தின் உறுதியின் தன்மையை குலைக்கும்படியாய் முயற்சி எடுக்கும் போது நாம் அதிலே கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதனாலதான் எலியா சொல்லும்போது சொல்லுவார், வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21 வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று எலியா சொல்றார். நமக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா கர்த்தர் தான் முக்கியம், வெளியில போயிட்டோம்னா உலகம் தான் முக்கியம். அதான் சொல்றாரு, எந்த நினைவுகளால் எந்த 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி நடப்பீர்கள். நம்ம வெளியில போனாலும் நாம் ஆவிக்குரிய மனுஷன், சபையில வந்தாலும் ஆவிக்குரிய மனுஷன்,
பிரைஸ் தி லார்ட், வீட்டுல போனாலும் ஆவிக்குரிய மனுஷன், வேலையில போனாலும் ஆவிக்குரிய மனுஷன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எப்போதுமே நம்ம நெற்றியில நாம் தேவ பிள்ளை என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வெஹிக்கிள்ல எல்லாம் சில ஜீசஸ் எழுதி வச்சிருப்போம், சில வசனங்கள் எழுதி வச்சிருப்போம். பாருங்க, இதன் மூலமாய் அர்த்தம் என்ன? நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். அதே போல நம்ம வெளியில போனாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு தேவ பிள்ளை என்கிறதான எனக்கு நெற்றியில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்ற பயபக்தி நமக்குள்ள இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாய் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். அல்லேலூயா. அவர் அழகா சொல்றாரு, எந்த நினைவுகளால் நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் யாரை பின்பற்றுங்க? கர்த்தரை பின்பற்றுங்க. பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க. பாருங்க, கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தரிடத்தில் உறுதியான வாழ்க்கை வாழ்கிற ஒரு தேவ மனுஷன், விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற ஒரு தேவ மனுஷன் தன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க, முன்னாடி பார்த்து கர்த்தரை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஏன்னா பிசாசு எந்த வழியில ஒரு மனுஷனை கெடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து, தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அங்கே என்ன பண்ணுமா? குடியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட நான் வரேன். நம்ம இசைவாணனை முன்னாடி கூப்பிட்டுக்கிறேனே, அவர் ஒரு ஊழியக்காரர், எப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, இவருக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே, இப்போ இருந்துச்சு. நான் இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ண ஜெபத்தில் என்ன பண்ணுது? அசுத்தாவி என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. இந்த அசுத்தாவி என்ன பண்ணுவோம்னா, எங்கே இல்லாமல் போவோமோ போயிட்டு இருக்கோம். இவருக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்து போயிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், தனக்குள்ள இருந்தான அசுத்தாவியின் கிரியைகள் வெளியேறின உடனே ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விசுவாசத்தில் உறுதியா இருந்தார்னு சொன்னா, ஆண்டவர் இவரை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பரிசுத்தாவின் என்ன பண்ணுவார்? இவரை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ இவருக்குள்ளிருந்து வெளிப்பட்டதான வெளியே போன அசுத்த ஆவி இப்போ என்ன பண்ணுவோம்னா, அது சுத்த ஆரம்பிக்கும். நான் சபையில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு சபையில இருந்து ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு? ஜோமன் ஒரு அசுத்தாவி போயிடுச்சு. இந்த அசுத்தாவி என்ன பண்ணுது? அது அங்கே சுத்துது. பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அங்கிருந்து ஒரு அசுத்தாவி வெளியில போயிடுச்சு, அது சுத்துது. பாருங்க, தொடர்ந்து சுல்தான்பேட்டையில ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அங்க ஒரு அசுத்தாவி வெளியில போச்சு, அதுவும் சுத்துது. உடுமலைப்பேட்டையில ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அங்க ஒரு அசுத்தாவி, அதுவும் சுத்துது. பாருங்க, இப்போ செட்டிப்பாளையத்தில் ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அங்க ஒரு அசுத்தாவி சுத்துது. இப்போ இந்த அசுத்தாவிகள் எல்லாம் சுத்தி 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 போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆவி மற்றொரு ஆவியை பார்க்கும்போது பேசும், ஏ மச்சான் எங்கிருந்து வர அப்படின்றோம். உடனே எனக்கு சூலூர்ல ஒரு பாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணி ஒரு மனுஷன் இருந்த அசுத்தாவை துரத்திட்டார். ஆமாப்பா, நானும் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். அவங்க 2 பேரும் அப்படி போகும்போது அங்கே போய் பார்த்தா செட்டிப்பாளத்தில் ஒன்று நிற்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தென் என்ன எங்க திருப்பூர் நிற்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தொடர்ந்து என்னது வேற வேற ஒவ்வொரு உடுமலைப்பேட்டை நிற்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கேயுமே வழி இல்லை, வழி இல்லாத சூழ்நிலை அவங்க எடுத்து போயிடுறாங்க. இப்போ இங்கிருந்து போனதான அசுத்தாவி என்ன பண்ணுதுன்னு சொன்னா,
மறுபடி இங்க வந்து இசைவாணனை பார்க்குது. இசைவாணனை பார்க்கும்போது இசைவாணனுக்குள்ள இயேசு இல்லாம, விசுவாசம் இல்லாம, இயேசுவை குறித்த நம்பிக்கை இல்லாம, மறுபடியும் தன்னுடைய உலக பிரகாரமான காரியத்திற்குள்ளே அவர் இருக்கிறார்னு சொன்னா, இந்த அசுத்தாவி லைட்டா வந்து பார்த்துட்டு, ஓ இங்க இயேசு இல்ல, யார் இருக்கா, உள்ள எப்படி வேணா என்ன பண்ணலாம், உள்ள போயிடலான்னு சொல்லிட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்காங்கல்ல, ராமநாதபுரத்துல, உடுமலைப்பேட்டையில, செட்டிப்பாளையத்துல, தென் திருப்பூர்ல, இப்ப எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு இங்க வாங்கப்பா, ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 7ஓட 8 வந்து எங்க வந்துடும். ஆனா அதே வேளையில இவர் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தால் எந்த ஒரு பிசாசும் தொடாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருப்பார். அல்லேலூயா. தேங்க்யூ. உட்காரு. இப்போ முக்கியமா விஷயம் என்ன அப்படின்னா, நாம் விசுவாசத்தில் உறுதியா இருந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஏன் நமக்கு போராட்டம்? ஏன் சில நேரத்தில் பிசாசுடைய போராட்டம்? ஏன் சில நேரத்தில் பிசாசுடைய கிரியைகள் நம்மை அலைக்கழிக்குதுன்னு சொன்னா, நாம் விசுவாசத்தில் உறுதி இல்லை. ஏதோ அசுத்த கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, லெக்கை நோக்கி தொடர வேண்டுமே என்று சொன்னால் விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், இரண்டாவது எதில் உறுதியா இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 42ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்து எங்க உறுதி வேணும்னு சொன்னா, முதலாவது விசுவாசத்தில் உறுதி வேணும், இரண்டாவது உறுதி நமக்கு எங்க வேணும்னு சொன்னா உபதேசத்தில் உறுதி வேண்டும். அல்லேலூயா. உபதேசம் நாம் கற்றுக்கொண்டதான சத்திய வார்த்தையில நாம் உறுதியா இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்திய வசனத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். இரண்டாவது உபதேசத்தில் உறுதியா இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவானா, சில வசனத்தை நம்மளை நம்ப வைக்க மாட்டான். இது சும்மா சொல்லப்பட்டிருக்குப்பா, இது என்ன ஆகாது, நிறைவேறாது, இது உங்க வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில வசனத்தை நம்ப வைக்க மாட்டான். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில உபதேசத்திலே உறுதியாய் நிற்க விடாதபடிக்கு பிசாசானவர் பலவிதமான தந்திரமான காரியங்களை கொண்டு வந்து உலக பிரகாரமான காரியங்களை, உபதேசத்திற்கு மாறான காரியங்களை கொண்டு வரும்போது தேவ பிள்ளைகள் அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா சில திருமண வீட்டில் பார்க்கும்போது உபதேசத்தில் மாறிடுவாங்க, சில டெத்து வீட்டில் பார்க்கும்போது உபதேசத்தில் மாறிடுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். சில ஃபங்க்ஷன் வீட்டுகளை பார்க்கும்போது உபதேசத்தில் மாறிடுவாங்க, அப்படி அல்ல. பாருங்க, கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நாம் உறுதியாய் உண்மையாய் இருக்க வேண்டும். பாருங்க, சில இடத்துல சில இறந்த வீட்டில எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். பாருங்க, அதாவது மனைவி இறந்துருப்பாங்க, கணவனார் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தாலி என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுப்பாங்க, அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரியே வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை என்னென்ன விதத்தில் அதை என்ன அது ஆல்ரெடி டெட் ஆயிடுச்சு, அதை இன்னும் என்னென்ன விதத்தில் செயல்படுத்த முடியுமோ, அதுக்கு என்னென்ன கோடி போடுறது என்ன, மற்ற காரியம் போடுறது என்ன, இப்படி நிறைய விஷயங்களை போட ஆரம்பிப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு சாரி வாங்கி கொடுக்கறது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அவங்களுக்கு ஆறுதலாக உட்காந்து அரை மணி நேரம் பேசுறது கிடையாது. ஆனால் இறந்து போன பிறகு அதுக்கு மேலே அந்த கோடி இந்த கூடி, அந்த பொருள் இந்த பொருள், அந்த சாப்பாடு இந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு பலவிதமான காரியத்தை செய்வாங்க. பாருங்க, இது எல்லாம் உலக பிரகாரமான காரியம், ஆனா இது வேத வசனத்துக்கு மாறான விஷயம். ஆகையால் நம்ம புரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நாம் உறுதியாய் காணப்பட்டு அந்த உபதேசத்தில் உண்மையாய் இருப்போமே என்று சொன்னால் லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும் போது உண்மையாய் ஓடுவோம், நித்திய ஜீவனாகிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த லெக்கை விட்டு நாம் வழி தப்பி போகும்படியாய் பிசாசு பல தந்திரமான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்வான். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், the book of 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. என்ன எப்படி பிரசங்கம் பண்ண சொல்றாரு? மறுபடியும் வாசிமா, மறுபடியும் வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஓகே, பவுல் அப்போ தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு. வாசிங்க தொடர்ந்து. எல்லா நீடிய சாந்தத்தோடும், எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி. எப்படி கண்டனம் பண்ணி? கண்டனம் பண்ணிட்டா நிறைய திட்டு கொடுத்து அப்படினே உபதேசத்துல சரியா இருக்கும்படி சில நேரத்தில் என்ன பண்ணும்? கண்டனம் பண்ணி திட்டு கொடுத்து. வாசிங்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு தப்பு பண்ணா என்ன பண்ணும்? தப்பு பண்ணா என்ன பண்ணும்? நம்ம சர்ச்சில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணா என்ன பண்ணுவோம்? பரவாயில்லப்பா, நாளைக்கு மறுபடியும் தப்பை பண்ணிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. நோ விட மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா குழந்தையா இருக்கட்டும் இல்ல வாலிப பிள்ளையா இருக்கட்டும், பெற்றோர் கண்டிப்பா கடிந்து கொள்வாங்க. இது செய்யக்கூடாது, அடிப்பாங்க. பாருங்க, அதே போல ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளருகிற ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய பாதையில வளர்ந்து மேல வரும்போது ஒரு தவறான காரியம், ஒரு தப்பான காரியம், உபதேசத்துக்கு மாறான காரியம் செய்யும் போது என்ன பண்ணணும்? கடிந்து கொண்டு என்ன பண்ணுமா? புத்தி சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ சில நேரத்துல விசுவாசிக்கு திட்டு கொடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்றாரு. விசுவாசிய கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும், அதுல என்ன இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு தங்களுக்கு திரளாக தெரிந்து சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ பாஸ்டர் சபையில திட்டாருன்னா இந்த சபை இல்லாட்டி பரவாயில்லை, எனக்கு வேற சபை கிடைக்கும்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. புரியுதுல? அப்படிப்பட்ட எண்ணம் வாரதே தப்பு. உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஊழியக்காரருக்கு இருக்கு. கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஊழியக்காரருக்கு இருக்கு. இப்போ முக்கியமா நான் சொல்லும்போது, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல கடந்த நாட்களில் கூட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேதத்துக்கு மாறாக, இன்னும் சொல்லப்போ நம்முடைய நடைமுறைக்கு மாறாக, கிறிஸ்தவ ஜீவிதத்துக்கு மாறாக, இன்னும் சொல்ல போனா அதாவது வேதத்துடைய வார்த்தைகளுக்கு மாறாக ஒரு திருமணம் நடக்கும்போது அதை கடிந்து கொள்ளணுமா வேண்டாமா? கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ள போது பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லாட்டி என்ன பாஸ்டர், எங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. அதனால நாங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவோம்? திருமணம் பண்ணிக்கிடுவோம், அவங்கள்ட்ட போய் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு தங்களுடையதான தாங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு, தாங்கள் கற்றுக்கொண்ட பாதையை விட்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் தெரிந்து கொண்டு, அப்படின்னா உபதேசத்திற்கு மாறாக, அதாவது தன்னுடைய சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, நாம் லெக்கை நோக்கி ஓடவே முடியாது. அல்லேலூயா.
அப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவன் நம்மை ஒரு சபையிலே நிலைநிறுத்தி கிருபையாய் வைத்திருக்கும் போது, தேவன் வைத்திருக்கிறதான சபையிலே நாம் உறுதியா இருந்து சில கடிந்து கொள்ளுகிற உபதேசம், சில நேரத்தில் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளும்படியான சில சட்டதிட்டங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் கர்த்தருக்குள் உறுதியா இருப்போமே என்றால், உபதேசத்தில் உறுதியா இருப்போமே என்றால், கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டியது, இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். The book of 2 John chapter 2 verse from 9 வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 2 யோவான் வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் 2 யோவான் முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலோ அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். துருபதேசத்தை ஒருவன் வீட்டிலே கொண்டு வந்தால் அவனை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலோ அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இந்த நாட்களிலே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிறதான துருபதேசத்தின் ஒரு கூட்டம் இருக்கிறது. மோர்மோனிசம் என்கிறதான ஒரு துருபதேசத்தின் கூட்டம் இருக்கிறது. இன்னும் ஒன்லி ஜீசஸ் என்கிறதான துருபதேசத்தின் கூட்டம் இருக்கிறது. இப்படி அநேக கூட்டங்கள் துருபதேசத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த உபதேசத்திற்கு மீறி நடக்கிறவர்களுக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலோ அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். நம்ம சர்ச்சில் ஒரு வயதான பாட்டியம்மா, அந்த பாட்டியம்மாவுக்கு உதவி செய்ய மற்றபடி குடும்பத்தில் யாருமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவங்களுக்கு கொஞ்சம் பென்ஷன் பணம் வாரதுனால அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய காலங்களை கழிச்சுட்டு மூவ் பண்ணிருக்காங்க. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதான ஒரு ஊழியக்காரன் சொன்னதான ஒரு மனுஷன், அவர் பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா வீட்டில் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. பொதுவாக நமக்கு தீர்க்க தரிசனம்னு சொன்னால் லட்டு சாப்பிட்ட மாதிரி, அப்படிதானே? தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசன வரம் நமக்கு முக்கிய தேவை. தீர்க்க தரிசனத்தை நாம் என்ன பண்ணுறது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அக்செப்ட் பண்ண நம்முடைய பொறுப்பு. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு, பொய் உபதேசங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, பாட்டியம்மா வீட்டில் போய், பாட்டியம்மா உங்களை அப்படி ஆண்டவர் பண்ண போறாரு, இப்படி ஆண்டவர் பண்ண போறாரு, நீங்க மலமா நீங்க அப்படி பண்ண போறீங்க, இப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியம்மாவுக்கு வேற யாருமே வீட்டில் கூட இல்லை. ஆனால் பாட்டியம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நாள் தாண்டின உடனே பாட்டியம்மா சொன்னாங்க, பாட்டியம்மா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உங்க கையால தான் எனக்கு ஒரு பைக் வாங்கி அந்த பைக்கு சாவியை நீங்களா தரணும் அப்படின்னா. என்னது, உங்க கையால ஒரு பைக் வாங்கி அந்த பைக்கு சாவி நீங்களாவே தரணும், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவர் பேசுறாரு.
ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. நானும் 10-25 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்த பாட்டியம்மா என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பேசிட்டாரு இப்படி எல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைக்கை வாங்கி பைக்கு சாவி என்ன பண்ணாங்க கொடுக்கறதான விஷயத்துல இப்போ அவங்களுக்கு ஒரு நெருடல். யார்கிட்ட சொல்லிடலாம்? பாஸ்டர்ட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஆனா இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இதெல்லாம் பாஸ்டர்ட்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்லவே கூடாது. அவங்க சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தாண்டி போகுது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய ஒரு பொருள் என்ன பண்றாங்க, பாட்டியம்மா அவங்க சாப்பாட்டுக்கு போக மீதி உள்ளது என்ன பண்றாங்க, பேங்க்ல கடைசி காலத்தில் எதுக்காக தேவைக்கு ஆகும்னு சொல்லி அவங்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அடுத்த காரியம் சொல்லும் போதுதான் புரிஞ்சு, ஓ இவன் சரியா நம்மளை என்ன பண்றான், ஏமாத்துறான்னு தெரிஞ்சிட்டு ஒரு நாள் என்கிட்ட வந்து, பாஸ்டர் இப்படியாக நடந்துச்சு. முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய், அதுக்கு முன்னாடி ஒரு 5,000 ரூபாய் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த காரியம் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா அந்த பைக் எல்லாம் காரியம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் இப்படி செய்யறான்னு சொன்ன உடனே அப்பதான் எனக்கு புரியுது, இப்படி என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் சொன்னேன், இனி வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க, பாஸ்டரை நான் கூப்பிடுறேன், அவரும் வரட்டும், அவர் வந்த பிறகு உட்கார்ந்து என்ன பண்ணிடலாம் பேசலான்னு சொல்லி பேசும்போது அவர் அதே போல கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட உடனே எங்க பாஸ்டர் வருவாருங்க, பாஸ்டரையும் கூப்பிடுவோம், பாஸ்டர் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம்னு சொல்லும்போது அவர் வரவே இல்லையா. பாருங்க, எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இப்படிப்பட்டதான சில ஏமாற்று பேர் வழிகள் தேசத்திலே இருந்து உபதேசத்தை மீறி உபதேசத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் காணப்படும் போது தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லையா? சிலதில் ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீட்டில் போய் சில கோல் சொல்றது, சில குண்டணி சொல்றது, சிலரை வேதனைப்படுத்த வைக்கிறது, சிலரை கஷ்டப்படுத்த வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லையா? நான் எதற்காக கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, உபதேசத்தை மீறி நடந்தால் நாம் லெக்கை நோக்கி தொடர முடியாது. கடைசியாக நாம் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், இதுல ஒரு வசனம் கூட வாசிங்க. the book of தீத்து, the book of Titus, ஒரு வசனம் கூட வாசிங்க. the book of Titus chapter 1 பாருங்க, 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வாசிங்க. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமான விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் வாயை அடைக்க வேண்டும். 10ஆம் வசனம் வாசிமா. 10ஆம் வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ரொம்ப அழகா பேசி என்ன பண்ணிடுவாங்க, மனசை மயக்கிடுவாங்க. அவங்க பேசுற பேச்சை பார்த்தாலே காசு இல்லைன்னா கடன் வாங்கி என்ன பண்ணும், கொடுக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க. வெல் டேலண்டான பிரீச்சர்ஸ் இருக்காங்க, வெல் டேலண்டா பேசுறவங்க இருக்காங்க. பாருங்க, அழகா சொல்றாரு, அவர்கள் என்ன பண்ற, மனதை மயக்கிறவர்களா இருக்கிறார்கள். வாசிங்க. அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். பாருங்க, உபதேசத்தை உபதேசமாய் கற்றுக் கொடுக்காம தங்களுடைய இழிவான ஆதாயத்திற்காக அழகா பேசி முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிற தந்திரமுள்ள ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நாம் லெக்கை நோக்கி தொடர விடாதபடிக்கு பிசாசு செயல்படும் போது நாம் இவைகளில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கூடிட்டாங்கன்னா டிவியில வந்துட்டாங்க. நிறைய பேர் டிவியில வந்துட்டாங்க. நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றோம். நிறைய பேர் யூடியூப்ல வந்துட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்னர்ல என்ன இருக்கும்னு சொன்னா QR கோட் இருக்கும். என்னது, நாங்க இந்த ஊழியம் செய்யறோம், அந்த ஊழியம் செய்யறோம், அது பண்றோம், இது பண்றோம்னு சொல்லிட்டு QR கோட வச்சிருப்பாங்க. QR கோட நோக்கம் என்ன, நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்க பணம் அனுப்புங்க. பாருங்க,
இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தேவ பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை அடிக்கடி நான் கற்றுக்கொள்ற விஷயம் பாருங்க, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அப்ப சபையை யார் தான் போஷிப்பாரு? கர்த்தர் போஷிப்பார். அப்படின்னு சபைக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் கொடுக்கிறது யார் தான்? கர்த்தர் தான். சபையை நடத்துறது யார் தான்? கர்த்தர் தான். பாருங்க, இப்படி இழிவான ஆதாயத்திற்காக யாராவது செயல்படுறாங்கன்னா அவங்க கிட்ட தேவ பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். உபதேசத்தில் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியா வாசிக்கும் போது வாசிங்க, The Book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் வாசிங்க. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போனா தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தத்தில் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம உறுதியா இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். இரண்டாவது உபதேசத்தில் உறுதியா இருக்கணும். மூன்றாவது எங்க இருக்கணும்? பரிசுத்தத்தில் உறுதியா இருக்கணும். பாருங்க, தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தத்தில் நாம் உறுதியா இருக்கணும். பாருங்க, அந்த காலகட்டங்களிலே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தில் அவர் உறுதியா இருந்தார். போத்திபாருடைய வீட்டில் பாருங்க, ஒரு பரிசுத்த குலைச்சல் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வந்த நேரத்தில் பாருங்க, கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை, அவருக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை, உபதேசிக்க யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட யோசேப்பு, என்னுடைய பரிசுத்தத்தை விட்டு நான் மாறி போய்விடக் கூடாது, என்னுடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றிவிடக் கூடாது என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தில் உறுதியாய் இருந்தார். லக்கை நோக்கி ஓடினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்தத்தில் நாம் உறுதியாய் நிற்க விடாதபடிக்கு தந்திரமாய் யாராவது நம்முடைய லக்கை நோக்கி ஓடுகிறதுல குறி தவற பண்றாங்கன்னு சொன்னா நம்ம அதில் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க என்ன பரிசுத்தத்தில் வளர விடாதபடிக்கு என்ன தடுக்கிறாங்க, இவங்க பரிசுத்தத்தில் என்ன வாழ விடாதபடிக்கு தடுக்கிறாங்கன்னு சொல்லி நாம் ஒருவேளை நாம் யாராவது நம்முடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றும்படியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை விட்டு நாம் மாறி கவனமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன பண்ணட்டும்? பரிசுத்தமாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சீக்கிரம் வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அசுத்தத்திற்கு உரியதான தேவ பிள்ளைகள் அல்ல, பரிசுத்தத்திற்குரிய தேவ பிள்ளைகள். ஆகையால் இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன் என்கிற தலைப்பில் விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம், உபதேசத்தில் உறுதியாயிருப்போம், பரிசுத்தத்தில் உறுதியாயிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பவுல் சொன்னது போல லக்கை நோக்கி நாங்களும் தொடர நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தத்தில் உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நாங்கள் உபதேசத்தில் உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு காலம் ஆண்டவர் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்குள்ளே உறுதியாக இருந்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர லக்கை நோக்கி ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். ஒப்பு கொடுப்போமா? எல்லா தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுப்போம். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம், உபதேசம், பரிசுத்தத்தின்
உறுதியின் தன்மையை யார் கெடுத்தாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் ஒரு காலம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவருக்கே இடம் கொடுக்க, ஆண்டவருக்கே உண்மையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கடைசி ஜெபத்தை இசைவாணன் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் என் தேவன் மகிமைப்பட்டவர். விசேஷமாக அப்பா செய்தியின் வேலையில் இருந்து அநேக வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசின நல்ல தயவிற்காக உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறதான தலைப்பில் இருந்து நாங்கள் செல்லும் பிரயாணத்தில் கர்த்தாவே நாங்கள் எதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள, வேத வசனத்திலிருந்து அதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள உதவி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்திலேயும் பரிசுத்தத்திலேயும் உபதேசத்திலேயும் நாங்கள் உறுதியாக இருந்த ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்தி கர்த்தாவே எங்கள் கண்களுக்கு முன்பாக, எங்கள் ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக ஞாபக குறியாக வைத்து ஆண்டவரே நாங்கள் நடக்கிற செயல்படுகிற ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த வார்த்தையினால் உணர்த்தப்பட்டு நாங்கள் செயல்படுத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே எங்களுடைய சுய சிந்தனை மாம்சத்தின் எண்ணங்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆலயத்தில் கற்றுக்கொள்கிறதான வார்த்தைகளே எங்களை உருவாக்கி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடந்து சொல்லுவோம். ஒரு விசாரித்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.